Hello friends, in this video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா cryptographic tasks பத்தி பார்க்க போறோம். ஸோ inetsecurity.net.inல e-learning போர்ட்டலில் நான் இருக்கிறேன். இதில் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிற கிரிப்டோகிராஃபி டாஸ்க்ஸை பற்றி நான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கிரிப்டோகிராஃபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரிப்டோகிராஃபி அப்படின்றது வந்து என்கோடிங் அண்ட் டீகோடிங். என்கோடிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரீடபிள் கண்டென்ட்டை வந்து அதை படிக்க முடியாத மாதிரி வேறு ஒரு ஃபார்மெட்டில் மாற்றி அனுப்புறதுக்கு பேர் தான் என்கோடிங். அதை திரும்ப டீகோட் பண்ணி படிக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு பேர் டீகோடிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன். இப்போது இதே வந்து ஹலோ அப்படின்னு ஒரு வேர்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த ஹலோன்ற வேர்டை வந்து இப்போ நான் என்கோட் பண்ணுறேன். சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டில் இதை நான் அப்படியே ரிவர்ஸில் போடுறேன். இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு வந்து OLLEH அப்படின்னு ஒரு மெசேஜ் அவர் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக பார்த்தோன்னா இதுக்கு எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது. இதுக்கு எந்த ஒரு இது வந்து இந்த வேர்டில் வந்து ஒரு சென்ஸே இல்லை. பட் இந்த வேர்டை வந்து திருப்பி தான் படிக்கணும்னு ஒரு ஃபார்மேட் அந்த தெரிஞ்ச அந்த ரிசீவருக்கு இதை அவர் வந்து கரெக்டாக அது எந்த ஃபார்மெட்டில் அது இருக்கணுமோ அந்த ஃபார்மெட்டில் அவர் போட்டு பார்த்தாருன்னா அவருக்கு அதோட மீனிங் கிடைக்கும், அந்த சென்ஸ் அவர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்கோடிங் அண்ட் டீகோடிங். இந்த கிரிப்டோகிராஃபியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரீடபுளாக இருக்கிற ஒரு கண்டென்ட்டை வேறு ஒரு ஃபார்மெட்டில் மாற்றி அந்த ஃபார்மெட்டை அனுப்புவாங்க. அந்த ரிசீவர் அந்த ஃபார்மெட்டை வந்து அதை டீகோட் பண்ணி அதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட்டாக அவர் புரிஞ்சுக்குவார். ஸோ இதுதான் வந்து என்கோடிங் அண்ட் டீகோடிங். இதை வெப் அப்ளிகேஷன்ஸில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போது டேட்டா பேஸ் வந்து எடுத்துக்குவோம். இப்போது ஒரு யூசர் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து அவரோட இன்ஃபர்மேஷன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அதில் அவரோட கான்ஃபிடென்ஷியல் டேட்டா லைக் அவரோட ஃபோன் நம்பர், அவரோட ஏஜ், அவரோட மெடிக்கேஷன்ஸை பற்றி அவர் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நேராக போய் டேட்டா பேஸில் அப்படியே ரா டேட்டாவாக இருந்தது அப்படின்னா, அந்த டேட்டா பேஸை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் அவுட் ஆகிடும். அப்போ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்குற இன்புட் எல்லாமே வந்து நடுவில் ஒரு என்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடந்து எல்லாமே வந்து என்கோடட் டேட்டாவாக அந்த டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் அந்த டேட்டா பேஸை யாராவது ஹேக் பண்ணி அதை டைரெக்டாக டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து அவங்களால ரீட் பண்ண முடியாத ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அது என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது என்ன கீ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை அதில் என்ன சால்ட்டோ ஐவியோ என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ இது மூலமாக அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கிற இடத்துல வந்து அந்த டேட்டா செக்யூர்டாக இருக்குன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வந்து நீங்கள் இப்போது அதே யூசர் அவரோட இன்ஃபர்மேஷன் அவர் பார்க்கும்போது அந்த டேட்டா பேஸ்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ரிட்ரீவ் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் டீகோடாகி அவருக்கு டிஸ்பிளேக்கு வரும். அப்போ நடுவில் இருக்கிற அந்த அல்காரிதம் இட் வில் ஆக்ட் லைக் அன் என்கோடர் as well as the decoder using the key that was provided to the user by the developer. ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு டாஸ்க்ஸை நம்ம எப்படி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டாஸ்க் நான் உள்ளே போகிறேன். ஓகே, ஸோ இங்கே டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் ஹிஸ் பாஸ்வேர்ட் டு பி மோர் சேஃப். ஸோ ஹீ கிரியேட்டட் அ பாஸ்வேர்ட் அண்ட் என்கோடட் இட் வித் strrot மேனுவலி. இந்த strrot அப்படின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இன்புட் கொடுத்து அதை வந்து வேறு ஒரு அவுட்புட்டில் வந்து நம்ம மாற்ற முடியும். ஸோ somehow I found his encoded password ஒரு வேர்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு அன்ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. அதர்வைஸ் கால்ட் அஸ் அ கிப்ரிஷ் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இதை இந்த என்கோடட் ஃபார்மில் இருக்குது. இதை இப்போ நம்ம டீகோட் பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி நம்ம அதோட ஆன்சர்ஸை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த strrot அப்படின்ற ஃபார்மேட்டை வந்து நம்ம ஆன்லைனில் கூட தேடலாம். strrot ஓகே. ஓகே, ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஏதாவது லக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்கோடிங் டீகோடிங் இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் கிடையாது. ஆக்சுவலாக வந்து
இது இப்போ இந்த டாஸ்க்ஸில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பேசிக் என்கோடிங்ஸ் அண்ட் டீகோடிங்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு என்கோடிங் டீகோடிங் பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும். பட் ஆனால் நியூ யூசர்ஸுக்கு ஹேக்கிங் பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த டாஸ்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி தெரியும்னா ஜஸ்ட் ஸ்கிப் இட், நீங்கள் வேறு அடுத்த டாஸ்க்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் இங்கே வந்து யூசர்ஸ்க்காக வேறு ஒரு செப்ரேட்டாக நாங்கள் சில டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து கஷ்டப்பட வேணான்றதுக்காக அந்த டூல்ஸில் நம்ம இந்த அப்ளிகேஷன் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஹெல்ப்பில் ஓகே, ஹெல்ப்பில் நம்மளோட அந்த எக்ஸ்பெக்டட் அந்த என்கோடர் அங்கே இருக்குது. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், அதில் பேஸ்ட் பண்ணி நான் இப்போ டீகோட் பண்ணணும். டீகோட் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன், பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ நம்மளோட ரா டெக்ஸ்ட் நமக்கு கிடச்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது வந்து என்கோட் பண்ண மாதிரி தான் இருக்குது. SECUREDPASSWORD தான் வந்து செக்யூர்ட் பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து அவங்க ஆல்ரெடி வந்து வேறு ஒரு ஃபார்மேட்டில் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை இந்த என்கோடரை வச்சு என்கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதை நான் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோடய டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்கள் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த என்கோடரில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதோட ஒரிஜினல் அந்த நம்ம வேர்டு, அந்த யூஸ் பண்ண வேர்டு. இது அவர் எப்படி என்கோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்கோடரை வச்சு அவர் என்கோட் பண்ணியிருப்பார். இந்த என்கோட் பண்ணும்போது அவருக்கு வந்து அதோட ரா டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்த பாஸ்வேர்ட், அதோட என்கோடட் டெக்ஸ்ட்டு இதுதான் இப்போ நம்ம வந்து டீகோட் பண்ணியிருக்கோம். ஸோ லைக்வைஸ் நம்ம ஒவ்வொரு டாஸ்க்கும் இதேமாரி நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். இதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இதில் வந்து சின்ன சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை உங்களால் முடியல அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் சாட் பாக்ஸ். அதில் வந்து நீங்கள் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த இருக்கிற 6 டாஸ்க்ஸையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை இது எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். இப்போ நான் செகண்ட் டாஸ்க்கே நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ சிஸ்டம் அட்மின் ஜேன் இஸ் யூஸிங் a bunch of passwords in a routine. She changes the password once in a week. We found a database with her username and password. Unfortunately, the password is encoded with MD5 encryption. Some of the passwords may be admin 000, administrator, admin Jane, admin 111, admin 123, admin exclamatory 23 123 admin. ஓகே, இதோட MD5ஓட நமக்கு அந்த MD5ஓட ஹேஷ் கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஹேஷை வந்து நம்ம டீகோட் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு அங்கே ஏற்கனவே ஏதாவது அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். MD5 இருக்குது. ஓகே, MD5ல் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா எந்த வேர்டோ அந்த வேர்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக MD5 செலக்ட் பண்ணும். இப்போ MD5 வந்து நம்ம திரும்ப வந்து என்கோட் பண்ணி டீகோட் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஹேஷ் இஸ் ஹேஷ்ட். இப்போ எப்போ அடுத்த தடவை ஹேஷ் பண்ணும்போது எல்லாமே ஹேஷும் தான் கம்பேர் பண்ணுமே தவிர அது வந்து இந்த ஹேஷை வந்து திரும்ப வந்து டீகோட் பண்ணாது. அதனால் இப்போ நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ப்ரொவைட் ஆகிருக்கிற ஒவ்வொரு நேம்ஸை தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் இந்த ஃபஸ்ட் நேமை செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இட் ஸ்டார்ட்ஸ் வித் B0D725. இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். இல்லை, இந்த ஹேஷும் அந்த ஹேஷும் டிஃபர் ஆகுது. சரி, நம்ம எதுக்கு உங்களுக்கு நான் நோட் பேடில் போடுறேன். நான் காப்பி பண்ணுறேன்.
ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் வேர்டு எனக்கு வந்து செட் ஆகலை. செகண்ட் வேர்டுக்கு நான் போகிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற வேர்டு, அதை காப்பி பண்ணிக்கிறேன். என்னோடய MD5 என்கோடரில் இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன், என்கோட் பண்ணுறேன். இதில் வர இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன் நோட்பேடில். இந்த இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் இதுவும் கிடையாது. ஸோ ஹேஷை டீகோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நீங்கள் ஹேஷை டீகோட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே டீகோட் பண்ண ஹேஷஸோட லிஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஹேஷை வந்து டீகோட் பண்ண முடியும். இப்போது நான் 3வது வேர்ட் செக் பண்ணி பார்க்க போகிறேன். அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தாச்சு. அட்மின் எடுக்கிறேன், காப்பி பண்ணுறேன். இந்த வேர்டையும் போட்டு என்கோட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதில் வந்து F6 சம்திங் ஏதோ காட்டியிருக்கு, செக் பண்ணி பார்க்கலாம். என்னோடய நோட்பேடில் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த அட்ரஸும் இந்த ஹேஷும் செக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. அடுத்த வேர்ட் அட்மின் ஜேன், காப்பி பண்ணிட்டேன். அதையும் வந்து ஒரு என்கோட் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து 755 சம்திங் காட்டுது, செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேஷும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. ஓகே, அடுத்த வேர்ட் அட்மின் 111 செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம மேலேருந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த அட்ரஸ் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. ஓகே, இப்போ அட்மின் at 123 எடுத்துக்க போகிறேன். காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த அட்ரஸும் எதுவுமே செட் ஆகலை. இதுவுமே செட் ஆகலை. அப்போனா 123 அட்மின் தான் வந்து கரெக்டான அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே இருக்குது நம்மளோட அட்மின் 123 தான் அதோட ஆக்சுவல் பாஸ்வேர்ட். ஸோ இதை நான் ட்ரை பண்ணுறேன். அட்மின் 123. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி பண்ணோன்றதை நம்ம ஒருத்தரை நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஹேஷ் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஹேஷ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த ஹேஷ் வந்து இப்போ இதோட ஓகே, இதுதான் இதோட ரா டெக்ஸ்ட் 123 அட்மின். இந்த அட்மினோட MD5 ஹேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேஷு. இப்போது இது என்னோடய டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும்போது எப்படி ஆகும்னா, இப்போ நான் இன்புட்டாக வந்து என்னோடய ஃப்ரண்ட் எண்டில் 123
அட்மின் அப்படின்னு நான் கொடுக்குறப்ப அது வந்து டேட்டா பேஸில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா இந்த ஹேஷாக ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது நான் இந்த ஹேஷை வந்து நான் திரும்ப கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹேஷ் வந்து எனக்கு ரிட்ரீவ் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாஸ்வேர்ட்ஸ் வந்து நான் ஹேஷ் பண்ணி வச்சுருக்கேன்னா இப்போது திரும்ப வந்து என்னோடய லாகின் ஃபார்மில் பாஸ்வேர்டு கேட்குது. அப்போ அந்த பாஸ்வேர்டில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், 123 அட்மின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 123யோட அட்மினோட ஹேஷ் க்ரியேட் ஆகிடும். டேட்டா பேஸில் இருக்கிற அந்த ஏற்கனவே அங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஹேஷ் வரும். இப்போது என்ன ஆகுனா, இப்போ நான் கொடுத்த லாகின்லேருந்து வந்த ஹேஷும் இஸ் ஈக்குவல் டு டேட்டா பேஸ்லேருந்து வந்த ஹேஷும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும். இது ரெண்டுமே கரெக்டாக இருந்ததுன்னா லாகின் வந்து சக்ஸஸ், இல்லைன்னா நாட் சக்ஸஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஹேஷிங்கோட கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோகிராஃபி டாஸ்க்ஸில் வந்து தேர்ட் டாஸ்க்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து டாஸ்க் 1 டாஸ்க் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு பேசிக்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டாஸ்க்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கிறவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்க டாஸ்க். அதனால் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் ஸ்கிப் இட் ஆஃப். ஓகே, ஸோ நம்ம டாஸ்க் 3 பார்க்கலாம். ஸோ கிரிப்டோகிராஃபிக்கில் வந்து டாஸ்க் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, admin Benji is quite a technical guy. He knew that the encoded passwords can be decoded with some predefined functions and codes from internet. So he added initialization vector or solved for his cryptographic work. Somehow we found the algorithm is AES 128 CBC encryption online salt கொடுத்துருக்காங்க. And he wrote this website address in his diary. ஒரு அட்ரஸ் வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கிறான்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ஃப்ரம் திஸ் பேஜ் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அல்காரிதம் நேம் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து அதில் யூஸ் பண்ணுற அந்த சால்ட் கீ இல்லாட்டி அந்த கிரிப்டோகிராஃபிக் கீ கிடச்சிருக்கு. அடுத்து வந்து எந்த சைட், ஏதோ ஒரு சைட்டோட அட்ரஸ் வந்து அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த என்கோடட் பாஸ்வேர்ட் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டை வந்து நம்ம டீகோட் பண்ணி அதோட ஒரிஜினல் கண்டென்ட் எடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரம் தி இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட் போய் முதல்ல என்னென்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, இந்த என்கிரிப்ஷனில் AES 128 CBC யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு போட்டிருந்தது, எடுத்தாச்சு. இப்போது இதோட என்கோடட் பாஸ்வேர்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சாரி, இங்கே பேஸ்ட் பண்ணணும். இதோட கீ காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை வந்து நான் டீக்ரிப்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அதோட வேர்ட், அந்த ஒரிஜினல் பாஸ்வேர்டு வந்து கிடச்சிருச்சு. இதை நான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ டாஸ்க் கம்ப்ளீட்டட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஆன்லைனில் வந்து இதுமாரி எல்லாமே வந்து ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்ஸ்டட் அதில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொண்டு வந்திருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பாஸ்வேர்டு அவர் இங்கே டைரெக்டாக கொடுத்தா கூட அது வந்து இங்கேருந்து என்கோட் ஆகி அது டேட்டா பேஸ்லேருந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக் டாஸ்க். இதை வந்து நீங்கள் இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் என்கிரிப்ஷன் இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இதில் இருக்கிற என்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு டைப்பில் இருக்குது. ஒவ்வொரு லொக்கேஷனையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து encodedecode.comலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஒரு வாஸ்ட் நம்பர் ஆஃப் என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் இருக்க ஏதாவது ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பர்சனல் டேட்டாவை என்கோடோ இல்லை டிகோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஐடியா தான் இது. ஸோ நம்ம இப்போ டாஸ்க் 4க்கு போகலாம். டாஸ்க் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா, as you already know, admin Benji is a technical guy. He found that his previous password has been hacked with the help of internet. This time he added more security to his password, but we found a note under his keyboard. The salt for the encoding maybe 2-3 பாஸ் கீ கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அல்காரிதம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு இதுதான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிற டேட்டா. இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வந்து அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் 2 அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதோட கீ சைஸ், அடுத்து வந்து அது கொடுக்குற என்கிரிப்ஷனுக்கு கொடுக்க போகிற கீ. இதில் வந்து பார்த்திங்கன்னா 128 பிட், 192 பிட், 256 பிட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கீயோட ஸ்ட்ரென்த்தை வந்து டினோட் பண்ணுது. 256 பிட் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மேட்ரிக்ஸ் வந்து பெருசாக இருக்கும். அதனால் வந்து அதில் இருக்கிற என்கோடிங் அவுட்புட் வந்து உங்களுக்கு என்டையராக வேறு மாதிரி இருக்கும். அதனால் 128க்கு வேறு மாதிரி இருக்கும், 192க்கு வேறு மாதிரி இருக்கும், 256க்கு வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த கீ சைஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ என்னோடய டேட்டா நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த டேட்டாவை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து இங்கே 128 அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து 128 பிட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பிட்டை கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் ஒவ்வொரு பிட்டையும் மாற்றி மாற்றி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். ஓகே, இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு கீயை நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். கீயில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு ப்ராப்பரான கீயாக இருக்கணும். டிகோட் பண்ணுறேன். ஸோ இட் சேஸ் அன்டிஃபைன்ட், இது கிடையாது. ரெண்டாவது பாஸ் கீ, இதையும் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இதுவும் அன்டிஃபைன்டுன்னு காட்டிடுச்சு. மூணாவது பாஸ் கீயை காப்பி பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு, டீகோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே எனக்கு ஒரு டீகோடட் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த டீகோடட் டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது நம்ம இங்கே போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பேஸ்ட், சப்மிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 4th டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது 5th டாஸ்க். 5th டாஸ்க் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரிக்கியாக இருக்க போகுது. ஆனால் வந்து இது மாதிரியான காம்பினேஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரோக்ராமர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், எத்திக்கல் ஹேக்கர்ஸ் ஹூ ஆர் வெல் அவேர்ட் ஆஃப் பாஸ்வேர்ட் பிரேக்கிங் சிஸ்டம், இவங்க வந்து கண்டிப்பாக இது மாதிரியான காம்பினேஷன்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி we are going to help Benji. He wants his password to be hard to decode, so he plans to combine 2 algorithm. ஸோ இப்போ பெஞ்சிக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐடியா பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து MD5 ஆஃப் த பாஸ்வேர்ட், முதல்ல பாஸ்வேர்டோட MD5 கேப்சர் பண்ணி அந்த MD5 SHA-256 அல்காரிதமில் நம்ம என்கோட் பண்ண போகிறோம். ஸோ திரும்ப சொல்கிறேன், நம்மளோட ஆக்சுவல் பாஸ்வேர்டை MD5 அல்காரிதமில் ஹேஷ் பண்ணி அந்த ஹேஷை SHA-256 அல்காரிதமில் திரும்ப நம்ம என்கோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற பெஞ்சிக்கு நம்ம கொடுக்க போகிற பாஸ்வேர்டு. ஸோ இதை எடுத்துக்கிறோம். இதுக்கு நீங்கள் வந்து டூல்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயும் தேடலாம். நாங்கள் இங்கே உங்களுக்கு டூல்ஸ்லேயே உங்களுக்கு நாங்கள் சில டூல்ஸ் அடிஷ்னலாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதே நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம MD5 சூஸ் பண்ணிக்கிறோம். இதில் என்னோடய அந்த பாஸ்வேர்டை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், என்கோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோடய ரா டெக்ஸ்ட் இது என்னோடய என்கோடட் டெக்ஸ்ட் கிடச்சிருச்சு. இந்த என்கோடட் டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த என்கோடட் MD5 என்கோடட் டெக்ஸ்ட்டை வந்து நான் SHA-256 திரும்ப என்கோட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய பாஸ்வேர்டு வந்து ஒரு பெரிய காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்க போது இந்த பாஸ்வேர்டை தான் நான் வந்து அவனுக்கு பாஸ்வேர்டாக கொடுக்க போகிறேன். ஸோ இது மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ் நம்ம செட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாஸ்வேர்டை டோட்டலாக வந்து என்டையராக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் வந்து காட்ட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் இதுதான் இப்போ நம்மளோட காம்பினேஷன். எதோட காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாஸ்வேர்டை ஓகே ஸோ MD5 ஆஃப் இந்த பாஸ்வேர்டோட MD5 அந்த என்கோடட் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம SHA-256 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹேஷ் கிடச்சிருக்குது. இதுதான் இப்போ நம்மளோட லேட்டஸ்ட் பாஸ்வேர்டாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போது நான் உங்களுக்கு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று காட்டுறேன். இதே அல்காரிதம் எல்லாமே சேம், ஆனால் வந்து நான் ஒரே ஒரு சின்ன புள்ளி மட்டும் வச்சு காட்டுறேன். காப்பி பண்ணிக்கிறேன், இதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாஸ்வேர்டோட நான் வந்து ஒரே ஒரு டாட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எந்த சேஞ்சுமே பண்ணலை. ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் அ டாட் ஆஃப்டர் D. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை காப்பி பண்ணி அல்காரிதமில் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் MD5 போகிறேன். MD5 இதை பேஸ்ட் பண்ணி என்கோட் பண்ணுறேன். ஒரு அல்காரிதம் ஒரு என்கோட டெக்ஸ்ட் கிடச்சிருக்குது. இதை காப்பி பண்ணி இப்போது SHA-256 இதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை என்கோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது MD5 பண்ண அந்த என்கோடட் டெக்ஸ்ட்லேருந்து இப்போ நமக்கு திரும்ப அதை SHA-256 என்கோட் பண்ண இந்த டெக்ஸ்ட் ஃபைல் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இது ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்ன டாட் வச்சதுக்கும் இந்த பாஸ்வேர்டுக்கும் ஒரே ஒரு சின்ன டாட் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இதோட வேல்யூஸ் இதோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹேஷிங்கில் இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். ஒரு சின்ன கேரக்டர் நம்ம மறந்துட்டாலோ இல்லை ஒரு சின்ன கேரக்டர் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா கூட அதோட ஹேஷ் சிஸ்டம் ஃபைனல் ஹேஷ் வந்து என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட லாஸ்ட் டாஸ்க் போகிறோம். இந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கிரிப்டோகிராஃபி, ஒரு மேனுவல் கிரிப்டோகிராஃபி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். ZPVBSFBXFTPNF அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு கிப்ரிஷ் டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து ஷிஃப்ட் கீ ஆஃப் 1 பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஷிஃப்ட் கீ அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு வந்து ABCD தேவை. ஸோ நான் ABCD டைப் பண்ணிக்கிறேன். ABCDEFGH
IJKLMNOPQRSTUVWXYZ. ஓகே, இப்போது இது என்னோட கிப்ரிஷ் டெக்ஸ்ட். இதோட ஆக்சுவல் வேர்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷிஃப்ட் ஆஃப் ஒன்னுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த கேரக்டரோ அதுக்கு முன்னாடி இருக்க கேரக்டரை நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஜெட்டுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர் ஏ, பிக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர் ஓ, அடுத்து வந்து விக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா விக்கு முன்னாடி யூ அண்ட் ஓகே சாரி ஜெட்டுக்கு முன்னாடி ஒய், அடுத்து பிக்கு முன்னாடி ஏ, எஸ்க்கு முன்னாடி ஆர், எஃப்க்கு முன்னாடி இ, ஏ பிக்கு முன்னாடி ஏ, எக்ஸுக்கு முன்னாடி எக்ஸ்க்கு முன்னாடி டபிள்யூ, எஃப்க்கு முன்னாடி இ, டிக்கு முன்னாடி எஸ், பிக்கு முன்னாடி ஓ அண்ட் என்னுக்கு முன்னாடி எம், எஃப்க்கு முன்னாடி இ. ஸோ யூ ஆர் ஆசம் அப்படின்றது தான் இதோட வேர்ட். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். லெட்ஸ் செக் தட். ஓகே, ஸோ என்னோடய டாஸ்க் இதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் நம்ம இருக்கிற 6 டாஸ்க்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லெசன்லேருந்து நம்ம ஃபைனலாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் மல்டிபிள் என்கிரிப்ஷன் சிஸ்டம்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன் ஆன்லைன். ஓகே, ஸோ நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனில் என்ன அல்காரிதம் ஆனாலும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த அல்காரிதம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதை வந்து டீகோட் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குதுன்றதை நம்ம இப்போது தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ நம்ம அடுத்தடுத்த டாஸ்க்ஸில் நம்ம அடுத்தடுத்த மெத்தட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.